ஸ்ரீ குருப்யோ நமஹ. தெய்வத்தின் குரல் இரண்டாம் பகுதி 71வது தலைப்பு. தர்மசாஸ்திரம், புராண லட்சியத்துக்கு நடைமுறை வழி. தொடர்ச்சி. தர்மசூத்திரங்கள், அதாவது ஆபஸ்தம்பர், கௌதமர் முதலானவர்கள் செய்தவை சின்ன சின்ன வாசகங்களாக சூத்திர லட்சணப்படி இருக்கும். சூத்திரம் என்றால் ரத்ன சுருக்கமாகத்தான் இருக்க வேண்டும். தர்மசாஸ்திரங்கள் என்கிற ஸ்மிருதிகள் மனு, யாக்ஞவல்கியர், பராசரர் முதலானவர்கள் செய்தவை ஸ்லோக ரூபத்தில் விரிவாக இருக்கும். ஆனால் எல்லாவற்றிற்கும் பொதுவான ஆதாரம் வேதந்தான். நாம் என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்பதற்கு வேதத்தின் ஆக்ஞைகளை தான் மேற்கொண்டு அதன்படி நடக்க வேண்டும். வேத கட்டளைகளை ஓரளவுக்கு முறைப்படுத்தி சொல்கிற கல்பத்தை நன்றாக அலசி விஸ்தாரம் பண்ணுவதே தர்மசாஸ்திரம். யஜ்ஞ பூமி நிர்மாணம், கிரக நிர்மாணம் போன்றவற்றையே கல்பம் அதிகம் சொல்கிறதென்றால், மனுஷனுக்கு சகல விதத்திலுமான நடத்தை முறையையும் கோட் ஆஃப் காண்டக்ட் விவரமாக சொல்வது தர்மசாஸ்திரம். நான் இந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆனால் இந்த காரியத்தை செய்வது சரியா தப்பா என்று வேதத்தில் எங்கே இருக்கிறது என்று தெரியவில்லையே. அனந்தா வை வேதாகா என்றபடி வேதம் அளவு கடந்ததாக அல்லவா இருக்கிறது. இவற்றில் பெரும்பாலானவை இப்போது மறைந்தே போய்விட்டன. அதனால் எங்கே இந்த காரியத்தை இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது என்று எனக்கு தெரியவில்லையே. இவை எல்லாவற்றையும் படித்தவர்கள் யாரும் இருப்பதாக தெரியவில்லையே. என்ன செய்வது என்று கேள்வி. சமுத்திரம் மாதிரி விரிந்து கிடக்கிற வேதங்களிலிருந்து நமக்கு வேண்டிய காரியங்களை பொறுக்கி எடுப்பது அசாத்தியம்தான். இப்படி செய் என்று வேதத்தில் இதை பற்றி சொல்லியிருப்பது தெரிந்தால் வேத வாக்கியப்படியே செய்து விடுவேன். அது தெரியாத போது என்ன செய்வது? இதற்கு மனு பதில் சொல்கிறார். சரி, அப்படியானால் ஒன்று சொல்கிறேன். அந்த வேதங்களையெல்லாம் நன்கு அறிந்திருந்த மகரிஷிகள் ஸ்மிருதிகள் என்று செய்திருக்கிறார்கள். அதில் என்ன சொல்லியிருக்கிறது என்று பார் என்கிறார். ஸ்மிருதி என்பதே தர்மசாஸ்திரம். வேதோ கிலோ தர்மமூலம் தத்விதாம்ச ஸ்மிருதிஷீலே. ஸ்மிருதி என்றால் நினைவு குறிப்பு, விஸ்மிருதி என்றால் பைத்தியம். வேதத்துக்கு ஸ்மிருதி இருக்கிறதே, அதாவது நினைவு குறிப்பு இருக்கிறதே. வேதங்களையெல்லாம் நன்றாக உணர்ந்த மகரிஷிகள் அவற்றில் உள்ள தர்மங்களையும் கர்மங்களையும் ஒரே இடத்தில் தொகுத்து முறைப்படுத்தி குறிப்பாக எழுதி வைத்தவையே இவை. இந்த ஸ்மிருதிகள் நமக்கு நன்றாக அர்த்தம் புரிகிற பாஷைகளில் எழுதப்பட்டவை. அவற்றை பார். நீ என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, எப்படி செய்ய வேண்டும் என்பவையெல்லாம் அவற்றில் விஸ்தாரமாக சொல்லியிருக்கிறது என்கிறார் மனு. தர்மசாஸ்திரம் என்று சொல்வது இந்த ஸ்மிருதிகளைத்தான். வேதம் சொல்லும் காரியங்களை, அனுஷ்டானங்களை எப்படி பண்ண வேண்டும் என்று வேதாங்கங்களில் 6வதாக உள்ள கல்பம் சொல்கிறது. கல்பத்தில் அடங்கும் கிருஹ்ய சூத்திரங்களும் ஸ்ரௌத சூத்திரங்களும் தர்ம சூத்திரங்களும் வேள்வி முதலானவற்றின் செய்முறையை சொல்கின்றன. இதையே ஒரு ஜீவன் கருவாக மாதாவின் கர்ப்பத்தில் உருவாவதிலிருந்து அது பிறந்து வளர்ந்து கல்யாணம் பண்ணிக்கொண்டு குடும்பம் நடத்தி கடைசியில் சிதையில் வைத்து தகனம் செய்யப்படும் வரையில் இப்படி செய்ய வேண்டும் என்று அடியிலிருந்து நுனி வரையில் நுணுக்கமாகச் சொல்பவையே ஸ்மிருதிகள். தினந்தினமும் எழுந்திருந்ததிலிருந்து தூங்குகிற வரையில் ஒருத்தன் என்னென்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்று அது ரொட்டீன் போட்டு கொடுத்து விடுகிறது. ஸ்மிருதியை பார்த்துவிட்டால் போதும், நம் மதப்படி நாம் செய்ய வேண்டியதெல்லாம் என்ன என்பது பூர்ணமாக தெரிந்துவிடும்.
ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்.